புதிய தமிழகம் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதற்கண் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையிலும் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை என 7 மாவட்டங்களில் முதற்கட்ட சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொண்டேன். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெறுவது, 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியில் அல்லது 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் நடைபெறவுள்ள புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டை லட்சோப குடும்பங்கள், புதிய தமிழகம் கட்சியினுடைய குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது. அதேபோல புதிய தமிழகம் கட்சியின் கிளை அமைப்புகளை, ஒன்றிய அமைப்புகளை, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அமைப்புகளை வலுவாக கட்டி அமைப்பது, அந்த அமைப்புகளுடைய ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குவது. அதேபோன்று அண்மையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலத் தோட்ட தொழிலாளர்களுடைய மண்ணுரிமை, மனிதுரிமை, வாழ்வுரிமையை மீட்டெடுப்பது. இந்திய அரசியல் சாசனத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட அந்த சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்கூடிய மிக முக்கியமான இடஒதுக்கீட்டு உரிமையை சமூக நீதி என்ற பெயரில் திராவிட ஸ்டாக்கிஸ்ட் அரசு பறித்து தேவேந்திரோட மக்கள் மற்றும் ஆதிராவிடர் பழைய சமுதாய மக்களுக்கான பங்கை, உரிமையை 3% குறைவாக உள்ள ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு வாரி வழங்குவதை தடுத்து நிறுத்துவதற்கான அடுத்த கட்ட போராட்டங்கள் ஆகியன குறித்து கருத்தரங்கமும் நிர்வாகிகளோடு கருத்து கேட்பும் கடந்த இந்த 7 மாவட்டங்களில் சிறப்பாகவே நடைபெற்றது என்று சொல்லலாம். பல வருடங்களுக்கு பிறகு இதுபோன்று தேர்தல் அல்லாத காலகட்டங்களில் நம்முடைய நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும், அந்த பொதுக்கூட்டங்களை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றுதான் முதலிலே திட்டமிடப்பட்டது. ஆனால் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடியது, அது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பலருடைய பார்வைக்கும் செல்லக்கூடியது. எங்கோ ஒரு மூலையிலிருந்து கூட யாராவது அவருடைய செல்ஃபோனிலே நாம் கூட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்று படம் பிடித்து காட்டுவார்கள். எனவே அதுபோன்ற ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைந்திட வேண்டும். எனவே அதற்கு முன்னோடியாக நம்முடைய கட்சியினுடைய கட்டமைப்புகளை கிராமம் முதல் மாவட்டம் வரையிலும் முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டங்களை, அதுவும் முதற்கட்டமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்வது என்ற அடிப்படையில் 7 நாள் தொடர்ச்சியாக இந்த 7 மாவட்டங்களுக்கும் சென்று நம்முடைய நிர்வாகிகளோடு மாலை 2 மணி 2:30 மணியிலே இருந்து கருத்தரங்காகவும் மேடை பேச்சுக்களாக வழங்கி, அதற்கு பிறகு மீண்டும் அந்த நிகழ்ச்சிகள் நிறைவேற்ற இரவு மீண்டும் அடுத்த நாள் காலையிலையும் நிர்வாகிகளோடு கலந்துரையாடல் நடைபெற்றது. நம்முடைய நிர்வாகிகளிடத்திலே இன்னும் ஒரு பரிபூரணமான ஒத்துழைப்பும் இணக்கம் இருந்திருந்தால் இந்த நிகழ்ச்சிகளை கூட இன்னும் பிரம்மாண்டமாக செய்திருக்க முடியும். அந்த அளவுக்கு புதிய தமிழகம் கட்சியினிடத்திலே சக்தி இருக்கிறது. ஆனால் நம்முடைய நிர்வாகிகளே தங்களுடைய பலம் என்ன என்பதை புரிந்து கொள்ள இன்னும் முயற்சி செய்யவில்லை. வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக நம்முடைய நிர்வாகிகள் இதைவிட இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்த காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனினும் எந்த விதமான ஆட்சி அதிகாரத்திலும் இல்லாவிட்டாலும் கூட இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியை ஒரு நிர்வாகிகள் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு எந்த விதமான காசு பணமும் கொடுக்காமல், பிரியாணி கொடுக்காமல் வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்த முடியுமா என்றால் நிச்சயமாக நடத்த முடியாது. அந்த அளவிற்கு நம்முடைய நிர்வாகிகள் இதை சிறப்பாக நடத்தியிருக்கிறீர்கள். குறிப்பாக நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அனைத்து
கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கும், அதேபோல் திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சங்கனிந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த 7 மாவட்டங்கள், அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, இந்த 7 மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனுடைய ஒரு முக்கியமான முடிவாக பல இடங்களிலே இன்னும் நம்முடைய ஒன்றிய பொறுப்பாளர்களே பூர்த்தி ஆகாத நிலையிலே நாம் பார்க்கிறோம். அதற்காகத்தான் மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்குள்ளாக அனைத்து ஒன்றியங்களிலும் அந்த ஒன்றியங்களை அதிகமாக ஒரே நபராக இல்லாமல் அந்த ஒன்றியத்தினுடைய அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ, கிழக்கு மேற்கிறது, வடக்கு தெற்கு அல்லது மத்தி, அதிகமான சுமையை கொடுக்கக்கூடிய இல்லாத அளவிற்கு அந்த ஒன்றியங்களை பிரித்து ஒரு 2ஆக பிரிக்கலாம், 3ஆக பிரிக்கலாம், 4, 5ஆக கூட பிரித்து சரியான இளைஞர்கள், ஓடி ஆடி வேலை செய்யக்கூடியவர்கள், கொஞ்சமாவது தங்களுடைய சுய சக்தி இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் வலுவிருக்கக்கூடியவர்களை அந்த நிர்வாகிகளாக நியமித்து வரக்கூடிய 7ஆம் தேதிக்குள்ளாக அந்த பட்டியல் முழுமையாக தலைமைக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அடுத்தடுத்து நமக்கு மிகப்பெரிய பணிகள் இருக்கிறது. கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் முழுமையாக களம் இறங்காமல் எந்த காரியத்தையும் செய்ய இயலாது. அதுபோக முக்கியமாக நம்முடைய நிர்வாகத்திலே வேண்டிக் கொள்வது, கடந்த காலங்களில் தேர்தல் நேரங்களில் நாம் நமக்கு புதிய தமிழகத்துக்கு மட்டுமல்ல, எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒவ்வொரு தேர்தலுக்கும் அணிகள் பல பேர் சேருகிறார்கள், பல பேர் போகிறார்கள். எனவே எந்த அரசியல் கட்சியுமே ஒரு கூட்டணி முடிந்த பிறகு அவர்களோடு மீண்டும் தொடர்ந்து பயணிப்பதில்லை. அது கூட்டணியில் இருக்கலாம், இருந்தாலும் கூட அவர்களுக்கான உறவுகள் என்பது 1ஆக 2ஆக கலந்து விடுவதில்லை. ஆனால் நாம் பார்க்கிறோம், நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் பல பேர் கரைந்து போயிருக்கிறார்கள் என்பதை நான் கண்கூட பார்க்க முடிகிறது. புதிய தமிழகம் கட்சி மற்ற அரசியல் கட்சிகளைப் போல வாய்ச்சவடால் பேசி, மேடையிலே பேசி உருவானதல்ல. இது பல்லாயிரக்கணக்கானவர் ரத்தம் சிந்திய உருவாக்கப்பட்ட இயக்கம். அடி, உதை, சிறை, சித்திரவதைப்பட்டு எத்தனையோ இழப்புகளை சந்தித்து உருவான கட்சி. இது பலருடைய தியாகத்தால் எழுந்திருக்கக்கூடிய இயக்கம். நம்முடைய கட்சிக்கு நம்முடைய மிகப்பெரிய லட்சியம் இருக்கிறது. இந்த நாட்டில் பிறப்பிலே உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகள் அறவே ஒழிக்கப்பட்டு எல்லோரிடத்திலேயும் சமத்துவம் உருவாக வேண்டும். இதுவரையிலும் ஆட்சி அதிகாரத்திலே அமராத மக்கள் ஆட்சி இடத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கம். இது நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நிர்வாகிகள் அதுக்கான அர்ப்பணிப்போடு, முனைப்போடு அவர்கள் பணியாற்ற வேண்டும். எனவே இப்பொழுது முதற்கட்டமாக நான் 26ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்திருக்கிறேன். 2வது சுற்றுப்பயணம் வரக்கூடிய 12ஆம் தேதி, மார்ச் மாதம் 12ஆம் தேதி வேலூரில் துவங்கி 12ஆம் தேதி வேலூர், 13 சேலம், 14 நாமக்கல், பெரம்பலூர், 15 திருவாரூர், தென் அதுக்கு பிறகு திருச்சி, தென் கரூர் என்று தொடர்ச்சியாக அது ஒரு 7 மாவட்டங்களுக்கான சுற்றுப்பிரயாணம் 5 நாட்கள் நடைபெறுகிறது. ஏன்னா அதைத் தொடர்ந்து பிற மாவட்டங்களுக்கும் நான் சுற்றுப்பிரயாணம் செய்ய இருக்கிறேன். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலேயும் இந்த சுற்றுப்பிரயாணங்கள் தொடரும். அதற்கு பின்பு பொதுக்கூட்ட நிகழ்வுகள், அதற்கு பிறகு மாநாடு என அடுக்கடுக்காக நம்முடைய பணிகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சிகளை, அதாவது இந்த 7 மாவட்ட நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்திய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் கூறி, 12ஆம் தேதி முதல் அடுத்து 12, 13, 14, 15, 16 வரை நடக்கக்கூடிய அந்த 5 தினங்களில் 7 மாவட்டங்களுக்கு செல்லவிருக்கிறேன். அந்த நிகழ்ச்சிகளையும் மிக சிறப்பாக செய்யணும். அந்த 7 மாவட்ட நிகழ்ச்சிகளை எப்படி அந்த நிர்வாகிகள் நடத்தினார்களோ அந்த குறைபாடுகள் எதுவுமே இல்லாத அளவிற்கு இந்த 2ஆம் கட்ட சுற்றுப்பயண நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமாக நம்முடைய நிர்வாகிகள் வேறு எந்த அரசியல் கட்சியோடு அல்லது வேறு அந்த அமைப்பினோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதமான உறவுகளும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய கட்சி, நம்முடைய மக்கள், நம்மை சார்ந்தக்கூடிய மக்கள், நிர்வாகிகள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறார்கள் என்பதை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் மற்றவர்களுக்கு தெரியாது என்று. எந்த அளவுக்கு கல்வி கற்காமல் தான் சரி, கிராமத்திலே அழுக்குத்தோடு இருந்தாலும் சரி, ஆனால் அவர்கள் தங்களுக்கான தலைவர்கள், போராளிகள், களப்பணியாளர்கள் தூய்மையானவர்களாக, நேர்மையானவர்களாக, தங்களோடு உடன் நிற்கக்கூடியவர்களாக இருந்திட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. எனவே நிர்வாகிகள் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகக்கூடாது, ஊழலுக்கு ஆளாகக்கூடாது, களத்திலே போராளிகளாக இருந்திட வேண்டும். எந்த பிரச்சனை சென்றாலும் உடனடியாக மக்களிடத்திலிருந்து அழைப்பு வருவதற்கு முன்பாக நீங்கள் சென்றிட வேண்டும். இந்த நிகழ்ச்சி, இந்த முதற்கட்ட சுற்றுப்பயண நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலும் இது யதார்த்தமாக பல்வேறு நிகழ்வுகளும் நம்மிடத்திலே வந்தது. 19ஆம் தேதி நாம் தூத்துக்குடி நிகழ்ச்சியை முடித்து 20ஆம் தேதி ஆலந்தாவில் மிக பிரம்மாண்டமான
அந்த கனிமவள தடுப்புக்காக பொதுமக்கள் இடத்திலே கலந்து கொண்டோம். அதுக்கு பிறகு 20ஆம் தேதி நெல்லை முடித்தது, 21ஆம் தேதி திருநெல்வேலி முடித்தது, 22ஆம் தேதி நாம் தென்காசியில் நிர்வாகிகளோடு சந்திப்பு, 23ஆம் தேதி நாம் விருதுநகர் செல்வதற்கு முன்பாக தென்காசி காசி விஸ்வநாத ஆலயம் சென்றோம். அங்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனை சுட்டிக்காட்டினுடைய விளைவாக இன்று அந்த அலுவலர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். எனவே நம்முடைய கட்சி நிகழ்ச்சியோடு பல்வேறு பொதுமக்களுடைய நிகழ்ச்சிகளையும் நாம் பல்வேறு பிரச்சனைகளையும் கையாளக்கூடிய அளவிற்கு நமக்கு இந்த சுற்றுப்பிரான் நிகழ்ச்சிகளை வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சிகளை நம் ஜனரஞ்சகமாக அனைவரும் நடத்திட வேண்டும் என்பதுதான் வேண்டுகோள். வெற்றி நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது, இருந்தாலும் கூட நம்முடைய உழைக்காமல் யாரும் எந்த விதமான சாதனைகளையும் நிகழ்த்திவிட முடியாது. உண்மையாக இல்லாமல் நிச்சயமாக நம்முடைய வெற்றியை எட்ட முடியாது. உண்மையாக இருங்கள், உழையுங்கள், நிச்சயமாக வெற்றி நிச்சயம். 2026 புதிய தமிழகம் பங்கேற்கக்கூடிய ஆட்சி தான் மலரும். எனவே நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.